அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நான் இடத்திலே கொண்டு வருகிறேன். தேவனுடைய நன்மைகளை நாம் அனுபவிக்கிற மாதமா இருக்கிறது. தேவன் நமக்காக அநேக காரியங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று வசனம் சொல்லுகிறார். அப்பனா தேவன் உங்களுக்கென ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறவைகளை உங்கள் கண்கள் காணவில்லை, உங்கள் காதுகள் கேட்கவில்லை, உங்கள் இருதயத்திலேயே தோணலையா? அப்படிப்பட்ட பெரிய காரியங்கள் எல்லாம் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஒரு வசனத்தை நீங்க நான் படிக்கிறேன். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணுமா? ருசித்து பார்க்க வேண்டும். ரெண்டு விஷயம் இருக்கு, ருசிக்கணும், பார்க்கணும். அப்ப டேஸ்ட் சி. அப்ப ஒரு கடையில பிரியாணி நல்லா இருக்குன்றத போய் சாப்பிட பிடிக்குது பாருங்க, ருசிக்கிறோம். அது மாதிரி கர்த்தர் நல்லவர் என்பதை முதலாவது நாம் ருசிக்க வேண்டும். அதை எப்படி ருசிக்கிறதுனா, கர்த்தரோடு பழக பழக பழக. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியா இருக்கிறான். அப்ப ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான் என்று வசனம் சொல்கிறது. அப்ப தேவனோடு நாம் நடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் தேவனோடு நடக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும். அபிஷேகத்தினாலே நாம் ஜெபிக்க வேண்டும். அதிக நேரம் எடுத்து ஜெபித்து அதிக நேரம் கர்த்தருடைய வார்த்தையில செலவிட வேண்டும். அப்ப அவரோடு நேரம் செலவிட செலவிட அவர் நல்லவர் என்பதை என்னால் ருசிக்க முடியும். கணவன் மனைவி அவன் எப்படி புரிந்துக்கிறாங்க ஒருவருக்கு ஒருவர்? நேரம் செலவிட. நண்பர்கள் எப்படி புரிந்துக்கிறோம்? நேரம் செலவிட. அப்ப நேரம் கர்த்தரோடு நாம் செலவிட செலவிட ஒரு நல்லவர் என்பதை நம்மால் ருசிக்க முடியும். ருசித்து பாருங்கள். பார்க்கிறது. அப்ப நம் வாழ்க்கையிலே தேவனை பார்க்கிற விதமே மாறுகிறது. சரியாய் அவரை பார்ப்போம். இன்னைக்கு நம்ம தேவனை சரியா பார்க்கல பாருங்க. சரியா பார்த்திருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும் இல்லையா? சில ஏரியாஸ்ல நம்ம வெளிப்பாடு கம்மியா இருக்கிறதுனால நம்மால தேவன் நமக்கு என்ன வைத்திருக்கிறவைகளை அனுபவிக்க முடியவில்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், தேவனோடு நடக்க நடக்க அவர் நல்லவர் என்பதை நாம் ருசிக்க முடியும். அவர் நல்லவர் என்பதை நாம் பார்க்க முடியும். நாம் அவரை நல்லவர் என்று பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கெட்டவைகள், தீயவைகள், பிசாசினால் வந்தவைகள், தேவையில்லாதவைகள் எல்லாம் நம்மளை விட்டு செல்லும். ஆமென். அப்ப நான் இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். இப்போ ஒரு வெளிப்பாடு கிடைக்குது பாருங்க. அவர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன், நான் பார்க்கிறேன். அவரோடு நடக்க நடக்க அவர் யார் என்பதை புரிந்து கொள்கிறேன், நான் ருசிக்கிறேன் அவரை. அடுத்து நான் அவரை பார்க்கிற பார்வை மாறுகிறது. வெளிப்பாட்டின் அறிவினால் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில் இருக்கிற வெறுமை நீங்குகிறது, இல்லாமை போகிறது. என் வாழ்க்கையில தேவையில்லாதவைகள் எல்லாம் என்னை விட்டு அகலுகிறது. ஆமென். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க பிளஸ்டா இருக்கீங்க. யூ ஆர் பிளஸ்ட். நீங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். எனவே கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் அனுபவிப்போம். ஒவ்வொரு நாளும் சொல்லுவோம், கர்த்தர் நல்லவர் என்று. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்களுக்காக நன்மைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.